எல்லாருமே சொல்லக்கிட்டீங்களா? ஜேகே எபிசோட் புது எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசாமல் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். அவங்க பயங்கரமாக பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வேற என்ன, நம்ம ஜேகே தான் பயங்கர டயர்டில் தூங்கிட்டு இருக்கான். இது ஜேகே அம்மா பார்த்துட்டு, டேய் என்னமாடா தூங்குற, காலையில் விடிஞ்சிருச்சு இன்னும் இந்திக்காமல் என்ன, உனக்கு என்ன தூக்கம் கேட்குது? மா ப்ளீஸ்மா டயர்டாக இருக்குமா, தூங்கிக்கிறம்மா, ஏம்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க தூங்கும் போதெல்லாம். டேய் காலையில் விடிஞ்சிருச்சுடா, இன்னும்மா உனக்கு விடியாமல் இருக்கு பாரு, இன்னும் சூரியன் வெளிச்சம் வேறு நல்லா தெரியுது, இன்னும்மா உனக்கு விடியாமல் இருக்கு. ஐயோ அது வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா நீனு? ஐயோப்பா சாமி, இம்மா ப்ளீஸ்மா போம்மா, பூஷனை போய் கவனி போ, என்ன வந்து நொயின்ட்டு வராத தயவு செஞ்சு. நானே சாமா கடுப்பில் தூங்கிட்டு இருக்கேன், டயர்டாக இருக்குன்ட்டு சும்மா வந்து தூக்கத்தை வந்து கெடுத்துக்கிட்டு சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான் ஜேகே வந்து பயங்கர கோவத்தில் அவங்க அம்மாவை. அவங்க அம்மாவும், நீ என்னைக்கு தான் திருந்த போகிறேன்னே தெரில ஜேகே போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டி விட்டுட்டு அவங்க கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க. ஜேகே அம்மா வந்து, சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஜாலியாக வந்து டிவி பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது உங்கள் அம்மா பார்த்துட்டு, அடியே பானு எவ்வளோ நேரம் தான் டிவி பார்ப்பேன், எவ்வளோ நேரம் தான் இந்த வீணா போன சாங்கை கேட்டுக்கிட்டே இருப்பேன். இங்கே பாரு, இதை போய் பக்கத்து வீட்டில் போய் கொடுத்துட்டு வா, இந்த ஜேகே வீட்டில். ஐயோ அவன் வீட்டுக்கா? ஐயோ எப்போ சாமி, ஏன்னா ஆளை விடுமா, நீ போய் கொடு அவன் வீட்டுக்கு போய், நானும் போய் கொடுக்க மாட்டேன். அடியே இந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு வர்றதுக்கு உனக்கு என்னடி, இந்த பாட்டெலாம் நல்லா கேட்க தெரியுதுல்ல, நல்லா என்ன பேச தெரியுதுல்ல, இதை போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு என்னையா பக்கத்து வீட்டில்? ஐயோ அம்மா உனக்கு புரியலையாம்மா, என் நிலமை உனக்கு புரியலையா, சொன்னால் கேளுமா, நான் போனால் அங்கே மாட்டிப்பேன். ஐயோ பெரிய தொல்லையாக போச்சு, இங்கே பாரு எனக்கு தெரியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது கிச்சனில், நீ போய் கொடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கொடுத்துட்டு கையில் கொடுத்துட்டு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்களா? ஐயோ எனக்குன்னே எங்கள் அத்தாக்காரி எனக்குன்னே வந்திருக்கா பாரு, என்னை மாட்டி விட்றதுக்குனே வந்திருக்கு. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், இதை போய் கொடுக்கணுமா, நீ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு, அடியே நீ இன்னும் போகலையா? ஐயோ அம்மா போகிறேம்மா போகிறேன், திட்டாத போகிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிளம்பி போகிறீங்க. ஜேகே வீட்டுக்கு தான், பக்கத்து வீடு தான். அப்படியே காலிங் பில் அடிக்கிறீங்க, பதட்டமாக நின்றுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க அம்மா வந்து ஜேகே அம்மா வந்து திறக்குறாங்க கதவை. வந்து திறந்தோன்னே அவங்கள பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பி. வாம்மா வா பானு, என்ன இந்த பக்கம் எங்கள் வீட்டு பக்கம், என்னது இது கையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜேகே அம்மா வந்து. நீங்களும் சொல்கிறீங்க, அம்மா டிஃபன் பாக்ஸு இது உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, அதான் கொடுக்கலான்னு வந்தேன், இந்தாங்க ஆண்டி. சரிம்மா இவ்வளோ தூரம் வந்திருக்க, வாம்மா உள்ளே வா, வந்து ஜூஸ் ஏதாவது குடி. இல்லை இல்லை வேணாம் ஆண்டி, நான் வீட்டுக்கு போகிறேன், அம்மா ஒத்தையில் இருக்காங்க. என்னம்மா இங்கே தானே பக்கத்தில் வீடு, வாம்மா சும்மா வா, ஒரு 8 வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி உள்ளே போகிறீங்க. அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே டேபிளில் உட்காந்து அப்படியே ஒரு பயத்தோடு உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக அந்த சைடு நம்ம ஜேகே வந்து எந்திரிச்சிட்டு, எவ்வளோ நேரம் தூங்கிட்டேன், சபா செம்ம டயர்டாக இருக்குது, சரி ஓகே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகும் அப்படி சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து டவலை தொடச்சிக்கிட்டே அப்படியே வந்து கதவை திறந்துட்டு ரூமை விட்டு வெளியே வரான். நீங்களாம் அப்படியே வச்சக்கன்னு இருக்கான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ வரானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவே உட்காந்துருக்கீங்க. ஜேகே அம்மா வந்து உங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க. நீங்களும் இந்தம்மா ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுத்துட்றாங்க. நீங்களும் அப்படியே பதட்டமாக வாங்கிட்டு, என்னாச்சும்மா ஏன் பயப்படுற? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறீங்க. ஜேகே அம்மா வந்து, சரிம்மா கிச்சனில் வேலை இருக்குது, நீ ஜூஸ் குடிச்சிட்டு நான் வேலை பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க கிச்சன் வேலை பார்க்க. உங்களுக்கா இங்கே அள்ளு விடுது. ஐயோ ஒத்தையில் வேறு உட்காந்துருக்கேனே, ஐயோ இந்த ஆண்டி வேறு போயிட்டாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. கரெக்டாக ஜேகே நீங்கள் இருக்கிறத பார்த்துட்றா.
ஓ! புஜ்ஜிமா, இங்க தான் இருக்கியா? எங்க வீட்ல. இந்தா வரேன்டி புருஷன். இஸ் த கம்மிங் டூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வரான் அவங்க முன்னாடி. அவ்வளோதான் உங்களுக்கு அல்லு விடுது. ஆத்தாடி நம்மள நோக்கி தான் வர்றான் போலயே நடந்து வரான். ஐயய்யோ! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை ஓரமா வச்சுட்டு நீ கரெக்டாக எந்திக்கலாம்னு நினைக்கும்போது கரெக்டாக ஜிகே கையை பிடிச்சிட்டு, ஓய் எங்கடி போகிற பானு? ஆ ஏய் புஜ்ஜிமா எங்கடி போகிற? இங்கே என்னடி வேலை எங்கள் வீட்டில்? அது டிஃபன் பாக்ஸ் கொடுக்க வந்தேன், கொடுத்துட்டேன், நான் போகணும், நீ கையை விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்ல ஜிகே வந்து ஓ டிஃபன் பாக்ஸ் கொடுக்க வந்து சாக்கு என்னை சைட் அடிக்க. இங்கே பாரு உன்னை சைட் அடிக்கலாம் நான் வரல. நான் டிஃபன் பாக்ஸ் கொடுக்க சொன்னாங்க, எங்கள் அம்மா வந்து வீட்டில் கொடுக்க சொன்னாங்க, அதான் நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்தேன். நான் கொடுத்துட்டேன், நான் போகணும், என்னை வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறீங்க ஜிகிட்ட. ஜிகே உங்களை பார்த்துட்டு அப்படியே கண் அடிக்கிறான். அவ்வளோதான் உங்களுக்கா ஷையாக இருக்குது. ஐயோ வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது? ஜிகே இங்கே பாரு வேண்டாம், ஆன்ட்டி இருக்காங்க, ஆன்ட்டி நான் சொல்லிடுவேன். ஓ ஆன்ட்டிட, ஓ மாமியை கிட்டேயா? சொல்லு சொல்லு, என் புருஷன் வந்து சைட் அடிக்கிறான் ஜிகே அப்படின்னு சொல்லு. என்ன பேசுகிற நீனு? இப்படிலாம் பேசாத, நான் போகணும், என்னை விடு. விடணுமா? அப்போது கொஞ்சம் பெட்ரூம் வாயேன், அங்கே போயிட்டு விட்டுட்டு உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மார்க்கமாக பேசுகிறான். அவ்வளோதான் உங்களுக்கு அள்ளு விடுது. ஐயோ நான் சொன்னது கையை விடு, நான் போகணும் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ தூரம் என் வீட்டுக்கு வந்திருக்க, எப்படி விட முடியும் புஜ்ஜிமா? ஜேகே ப்ளீஸ் ஜேகே என்னை விடுறா, நான் போகணும் வீட்டுக்கு. அதான் சொல்கிறேன்லடி, விடுறேன், ரூமில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போ, தாராளமாக போ, உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நீங்களும் ஜேகேவை இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஜிகே அம்மா வந்து கிச்சன் வேலை பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க. அப்படியே பார்த்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு, டேய் எந்திரிச்சிட்டியா, இந்தா காஃபி. தேங்க்ஸ்மா. அம்மா உன் மருமக வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சொன்னானே உங்களுக்கு அள்ளு விடுது. டீ கம்முன்னு விடுறோம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு காலை மிதிச்சனோன்னே ஜேகே கத்துறான். அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோன்னே ஜேகே அம்மா பார்த்துட்டு ஜேகே கத்துறதை பார்த்துட்டு, டேய் நீ ஏடா கத்துற? அது ஒன்றும் இல்லைம்மா, கட்டெரும்பு கடிச்சிச்சுமா அதான் கத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் ஜேகே வந்து ஜேகே அம்மாட்ட. ஜேகே அம்மாவும் பார்த்துட்டு, உன்னை என்னைக்கு தான் நீ தீர்ந்த போகிறேன்னே தெரில, போடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் வேலை பக்கம் திரும்பவும் போயிடுறாங்க. நீங்களாம் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. ஜிகே நோட் பண்ணிடுறான் நீங்கள் சிரிச்சதை. என்னடி சிரிக்கிறியா? சிரிக்கிற உன்னை? ஓகே வேணாம், கிட்ட வராத. வருவேன்டி, வருவேன் புஜ்ஜிமா, வருவேன். அப்படியே பக்கத்தில் வந்து உன்னை இப்படி டைட்டா, ஜிகே என்ன பண்ணுற, விட்டுடா, ஆண்டி பாத்திரம் போகிறாங்கடா. உங்கள் மாமியை கேட்டுன்னு எல்லாம் பக்க மாட்டா. அப்படியே இந்த லிப்ஸ் அப்படியே கொட்டிச்சு இழுத்து, ஜிகே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்கீங்க. ஜிகே அப்படியே உங்களை ஹக் பண்ணி ஒரு மாதிரி கை அப்படியே ஃபிங்கர் வந்து அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகுது. உங்களுக்காக ஒரு மாதிரி ஆகுது. ஜிகே என்ன பண்ணுற? இப்போ அப்புறம் வேணாம் ப்ளீஸ், ஆண்டி வந்து பாத்திர போகிறாங்கடா. ஏய் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டாங்கடி, வர மாட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிச்சனில், நமக்கு நினைக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்கக்கிட்ட. அவங்களுக்கே ஒரு மாதிரி வைப் ஆகுது. டக்குன்னு வந்து ஜிகே டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜிகேவும் என்னாடி ஹக் பண்ணிட்டா டக்குன்னு, நீ பண்ணுறது அப்படி இருக்கு, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே சைடில் திரும்பியிருப்பீங்க. டக்குன்னு ஜிகேம்மா வர்றதை பார்த்துட்டு, ஐயோ ஆண்டி வராங்க, ஜிகே தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறீங்க அவனை. ஜிகேவும் ஏன்டி தள்ளி விட்ட அப்படின்னு பார்த்தா ஜிகேவும் பார்த்துட்டு, ஐயோ அம்மா தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிகே அம்மா தான். என்ன 2 பேரும் இப்படியே நின்றுக்கிட்டே இருக்கீங்க? டேய் காஃபி குடிச்சியா இல்லையா? குடிச்சிக்கிட்டு தாம்மா இருக்கேன், சூடாக இருக்குது, இப்படி சுட சுட கொடுத்தேன்னா எங்கே குடிக்கிறது? சரிடா ஆற்றி தாரேன்டா, கொண்டாடா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே வந்து அவங்க அம்மா பக்கத்தில் வந்துட்டு, என்னடா ஆற்றி தாரேன்டா காஃபி. ஆற்றி நீ தர வேணாம்,
அவளை தர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இந்த மாதிரி காதில் சொன்னோன்னே ஜேகேம்மா வந்து பார்த்துட்டு டேய் ஆரம்பிச்சிட்டியா அம்மா ப்ளீஸ்மா என் பொண்டாட்டி கிட்ட தானே ப்ளீஸ் சொல்லுமா அவள் நான் சொன்னால் கேட்க மாட்டான் நீ சொன்னால் கேட்பா ப்ளீஸ்மா ஒரு சின்ன உதவிமா ப்ளீஸ்மா பையனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி காதில் சொல்கிறான். ஜேகே அம்மாவும் பார்த்துட்டு சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு பானுமா சொல்லுங்கள் ஆண்டி இந்த காஃபி கொஞ்சம் நீ ஆற்றி கூட அவனுக்கு. ஏன் ஆண்டி நீங்கள் தான் ஆத்துறீங்கன்னு சொன்னீங்களே அப்புறம் என்ன? இல்லைம்மா அவனுக்கு உன் கையால் வாங்கி குடிக்கணும்னு ஒரு ஆசை அதான் ஆற்றி கொடுத்துருமா இல்லைன்னா என் உயிரை எடுப்பாம்மா நைட்லாம் தூங்கவே விட மாட்டான் ப்ளீஸ்மா வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்களும் ஆற்றி கொடுக்குறீங்க ஜேகேவும் அப்படியே டச் பண்ணுற மாதிரி கை டச் பண்ணி அப்படியே காஃபி வாங்கிக்கிறான். அப்படியே லைட்டாக கண் அடிக்கிறான். நீங்களாம் லைட்டாக ஷையாகிட்டு அப்படியே எதோ தெரியாத மாதிரியே இருக்கிறீங்க. ஜேகேவும் லைட்டாக ஸ்மார்ட் பண்ணிட்டு அப்படியே காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கான். அவங்கள பார்த்துக்கிட்டே தான் குடிக்கிறான். அவங்களுக்கா அங்கே நிற்கவே ஒரு மாதிரியே இருக்குது. ஐயோ பார்க்குறானே ஒரு மார்க்கம் வேறு பார்க்குறானே. சரி சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே அம்மாவை பார்த்துட்டேன். ஆண்டி சொல்லுமா. சரி ஆண்டி நான் வீட்டுக்கு போகட்டுமா ரொம்ப நேரம் ஆச்சு வந்து. சரிம்மா பானுமா பார்த்து போயிட்டு வா வீட்டுக்கு. ஆமாம் ரொம்ப நேரம் ஆச்சு வீட்டில் அம்மா ஒரு ஒத்தையில் இருப்பாங்கள்ல. சரி நீ பார்த்து போயிட்டு வா. நான் வேணா ஜேகே வீட்டில் போய் விட்டா சொல்லவா? இல்லை வேணாம் ஆண்டி நானே போய்க்கிறேன். சரிடா தங்க பார்த்து போயிட்டு வா என்ன. சரி ஆண்டி போயிட்டு வரேன். பாய் ஆண்டி. ஜேகே பாய். பாய் பொண்டாட்டி புஜ்ஜிமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண் அடித்து லிப்ஸை ஒரு மாதிரி போய் பண்ணுறோம். நீங்களா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க நடந்து போயிட்டுருக்கீங்க. கரெக்டாக ஜேகேவும் வந்து அப்படியே வாசலில் வந்து நின்றுட்டு இங்கே திரும்பி பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்படி மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கான். கரெக்டாக நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. ஜேகேவா அடேங்கப்பா பார்த்துட்டா என்ன பார்வை அது என்னமோ பண்ணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு அப்படியே போயிடுறீங்க வீட்டுக்கு. ஜேகேவும் ரூமுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்தோன்னே உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க என்னடி டிஃபன் பாக்ஸ் கொடுத்தியா? கொடுத்துட்டேம்மா எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய் ரூமில் போய் தூங்க போகிறேன் அப்புறமாட்டிக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு தான் போகிறீங்க. உங்கள் அம்மாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்க. அப்படியே டயர்டாக பார்த்துருக்கீங்க. ஜேகே இன்னைக்கு என்னென்ன திருமுள்ளு என்ன வேலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஜேகேயை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது ஜேகேவும் அதே மாதிரியே தான். ஜேகே படுத்துட்டு உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஜேகேவும் நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். கிளம்ப டைம் முடிச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் எடுத்தீங்க. லவ் யூ சராங்கி பூ ஷிபு பாய்.